ஆம்புலன்ஸ் செந்தில் பாலாஜி படம் ஒட்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இருங்க என்னை பேச விடுங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே என்ன இருந்தது? விஷவாயு இருந்ததா இல்லை நார்மலாக தான் வந்ததா? அது எங்கேருந்து வரவழைக்கப்பட்டது? இதுக்கெல்லாம் பதிவு வேணுங்க சார். நீங்கள் புதுசு இந்த இருங்க, இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். மரியாதைக்குரிய சிபிஐ அதிகாரிகள் இந்த கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எழுகுது அந்த சந்தேகம். இந்த சந்தேகத்தை நான் கேட்குறேன். 2 விஷயமா. 3வது, அவசரமாக கொண்டு போய் நீங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை 2 நீங்கள், அதுக்கப்புறம் 3 இருக்கை நீங்கள், 3 பெஞ்சு நீங்கள், 3 படுக்கை நீங்கள். அந்த 3 படுக்கையில் இப்போ புதுசாக நீங்கள் தகவல் சொல்கிறீங்க, மதியம் 1 மணி வரை பிரேத பரிசோதனை நடந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்கிறார்? காலையில் நான் 8 மணிக்கு போகும்போது எல்லா பிணங்களும் உடல்கூறாய்வு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ எடப்பாடியார் போய் சொல்கிறாரா, முதலமைச்சர் போய் சொல்கிறாரா? சொல்லுங்கள், யார் போய் சொல்வது? இதில் கண்ணில் நேராக பார்த்தா எடப்பாடியார் போய் சொல்வாரா? கண்ணில் பார்க்காத ஒன்று அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை பேசுகிற முதலமைச்சர் போய் சொல்வாரா? இதுக்கு பதில் வேணுங்க எனக்கு.